அவர்கள் கொண்டு வந்திருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கருத்தில் அருமையான தேவ தாசனை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களுக்கு பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். வந்து வரதேகாய் நடந்த தத்துவம் அவங்க ஜெயக்குமார் அவங்க கருத்து இங்கே அருகில் சொன்னாங்க தத்துவாங்க சொல்லுவாங்க. நான் எந்த நாட்டுக்கு போனாலும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, எந்த நாட்டுக்கு போனாலும் பைபிள் வசனம் மாறிச்சு. ஆனால் இந்த அலையிலே மாறி அலையா இது பரலோக பாசை அலையா. நான் வந்து உங்கள் தலைமையில் வந்து கை வச்சு ஜபம் பண்ண மாட்டேன். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 3 அலையில சத்தத்தோட சீட்டு தெரியுமா, சீட்டு வெள்ளை அவங்க ஒரு அலையில சொல்லுவாங்க. யாரும் தெரியும் சீட்டு அலையில தெரியாதா? நான் சொல்கிறேன், அந்த அலையாலையாக நீங்கள் 3 அடி சொன்னால் ஒரு சாத்தியம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கண்டிப்பாக மாறும். அது எப்படி சொல்லுதுன்னா, அப்படி இருக்கணும். இப்போ ஓடவோ ஒரு நீர் பூசினாங்க. ஆனால் இந்த அலையில் எப்படி சொல்லுதுன்னா, நல்லா வளர்ப்போல அப்புறம் கிட்னி, நரம்பு, எலும்பு, ரத்தப்பொடி, சதைகள், எங்கே எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை பண்ணுவாங்க இல்லையா. 3 அலைகள் சொன்னால் உன் கடமெல்லாம் தீரும் இல்லையா. 3 அலைகளை சொன்னால் உன் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் மாறும் இல்லையா. 3 அலைகளை சொன்னால் உங்கள் வாழ்க்கையே திருப்பி ஆண்டவர் போடுறாரு இல்லையா. நான் ஆண்டவர்கள் உணர்ப்போ எனக்கு படிக்க தெரியாது, வசனம் பேச தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது, சாட்சி சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒன்று சோத்திரம் அலேலியா. இந்த 2 தான் என் வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கு பார்த்தா 2 பேர் மறுபடியும் இந்த வேஷம் போட்டு டான்ஸ் ஆடி தாவீதை போல சாட்சி சொல்கிறேன். 2 லட்சம் மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் திருவிழா மீட்டிங் போட்டுருக்கிறேன். சத்த புறமான மீட்டிங் போட்டுருக்காங்களோ, உலக கட்டளப்போ மீட்டிங் போட்டாங்களோ, வீடு கட்டப்போ ஓப்பனிட்டு மீட்டிங் போட்டாங்களோ, திரு மீட்டிங் போட்டாங்களோ, என்னென்ன மீட்டிங் என்னை வச்சு போட்டணுமோ அத்தனை மீட்டிங் நான் போய் வந்தாச்சு இல்லையா. ஒரே ஒரு மீட்டிங் போகலை. அந்த எங்கள் மீட்டிங் தான் பரவலோக மீட்டிங் இல்லையா. அந்த ஒரே இடத்துல தான் பரவலோக மீட்டிங் போயிட்டு போகலை. அது கடைசி நாள் அங்கேயும் போயிட்டு நீ அங்கேயும் வேஷம் போய் ஆடுவேன் இல்லையா. நான் 1 2 3 சொல்கிறப்போ எப்படி சொல்லுன்னா இப்போ இல்லை. அப்போ அதே எங்கே வரணும், அடி வயிற்று வரணும் இல்லையா. சும்மா கூட்டத்துக்கு வயிறு அழகியா போதுமையா ஓடி போயா அப்படின்னு நான் சொல்லுவேன். அலேலியா சொல்லலாமா. நான் 1 2 3 சொல்ல என்ன பண்ணோம் சொல்லணும். ஓகே 1 என்ன சாமி ஓட்ட பண்ணத்துக்கு விழிப்பா. நம்ம என்ன பண்ணணும், 36 பொண்ணு வெளியே தரணும். வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கலாம். பொறுக்கிற பேர் ஒரு பிரச்சனை சிரிச்சு போடுறோமா, அங்கேயே போடுறோம். கொடுக்குறப்போ ஒரு சமாதானம் இல்லை, சாகிறப்போ ஒரு சமாதானம் இருக்காது, வாயிறப்போ ஒரு சமாதானம் இருக்காது. எப்போ நம்ம சமாதானம் கொடுக்க மாட்டோம். விசாசி இருக்கிற நம்ம பக்கத்தில் சொல்லிக்கலாம் இல்லையா. ஆனால் ஆலயத்தில் வர்றப்போ எல்லாம் மறைஞ்சி போனோம் இல்லையா. இன்னைக்கு பொருட்கள் கோயிலுக்கு இங்கே வரணும், அழகாக சத்தம் வச்சு இந்த 3 நேரம் நீங்கள் ஆலயத்தில் சொன்னால் போதும் சாமி, சொன்னால் போதும் சாமி, உங்கள் கஷ்டமெல்லாம் மாறும். சொல்லலாமா. 1 ஊசிலே 2 3 ரொம்ப டவுட் ஆகிடுது. சீக்கிரம் போங்க ஐயா, நாங்கள் இப்போதான் சமைச்சு கொடுக்க மாட்டோம். எவ்வளோ வைகரமாக கவனிக்கிறாங்க. உங்களை தூக்கி என்னை தூக்கி பரவலத்தை போடும். சரி, 2448 காசில் ஜபம் இருக்குது நிறையா. டிவிஸில் எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க. இந்த நரிக்குள்ள பாசல், துணிகள் பாசல் ஜபம் நீங்கள் கேட்கிறீங்களே கிடையாது. உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போகிறேன் இல்லையா. நீங்கள்
இந்த மாம்சமான குதிக்கார் பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியான வந்து அவர் தான் பேசணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. புரிஞ்சா? முட்டி இருந்தால் முட்டி போடுவோம், இதை முட்டி வீட்டில் இருந்தால் எடுத்து வந்து டைட் பண்ணி போடுவோம். என்னைக்கு 2000 வருஷம் ஆச்சோம், சில ஜென்மம் முட்டி போடுறத மறந்துட்டாங்க. அதுதான் கொரோனா விட்டுட்டே வரும், நோய்கள்லாம் விட்டுட்டே வரும். முட்டி போடுற வாழ்க்கையில் செய்யாதே இல்லை. அதுதான் எல்லாம் வலது கையில் தான் காட்டுங்க. இங்கே நடிப்புடன் பேசக்கூடாது, ஏசப்பா பேச சொல்லி உங்கள் மனசில் ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்றா பப்ளிக்காக ஏன் பார்த்து ஜெபம் பண்ண முடியும். குமாரன் பரிசுத்த மகிமா சாபம்மா, கஷ்டம்மா, கடன் தொல்லைம்மா, ஜாதி வெறி, எல்லா ஆவி, ஜாதி ஆவி, கொலை ஆவி, சண்டை ஆவி, போராணி, பிரச்சனை, விபச்சாரம், பொய், உள்ள ஆசை, கால் இயேசு கிறிஸ்து ரத்தம் விடுதலை அந்த மனை எனக்கு ஆத்மா நாம உபயோகப்படுத்து மனை மறுத்தி தூ வாக்கள் ஏசு இன்ப நாமமா ஜெபம் உபயோகப்படுத்து. நல்லதுதானே? ஆமென். சத்தமா சொல்லுங்க சாமி, அலையில சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். உங்களை வேண்டி சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வந்தோடனே கீழே நிற்க வச்சு தான் அலையில சொல்லு. அப்பதான் இவ்வளோ சொல்லுவது உட்காந்து அவங்க சொல்லவே வரல. சரி, ஒரு சமயம் உட்காருங்கோ, நம்ம பாட்டு போட வராங்கோ, தாலிலை போட வந்தாலும் பார்த்துக்கலாமா? ஒரு சாமி உங்களை சுற்றி போட போகிறோம். பாட்டு கொடுத்தாங்க. அது மேலதான் தெரியுது. சின்ன பிள்ளை அது ஆப்பனை